அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, மனக்குழப்பத்திற்கு இஸ்லாத்தின் தீர்வு என்ற மகத்தான தீர்வு என்ற இந்த தொடரிலே நாம் எல்லாம் 7ஆம் நாளிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த மனக்குழப்பத்திற்கு பொதுவாக சில மருத்துவத்தை, சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்பிக்கிறது. அதை நம்ம ஆழமாக பதிய வைத்து கொண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய ஏராளமான மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட்டு விடலாம் என்பதன் ஒரு பகுதியை நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம். பொதுவாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு இடைஞ்சலாக இருந்தாலும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ப அவன் அதை மனசை மாற்றிக்கொண்டு சகித்து கொள்ளக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்தியாவில் நம்ம சொந்த நாட்டில் வாழும் பொழுது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை என்று சொன்னாலும் அதுக்காக வேண்டி போராட்டம் பண்ணுவோம், கோரிக்கையை வலியுறுத்தி பலவிதமான நடைமுறைகள், ஆர்ப்பாட்டம், பேரணி, மாநாடு இவைகளெல்லாம் நடத்தி நம்முடைய உரிமைகளை பெறக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். இதே நாம் சவுதி அரேபியாவுக்கு சம்பாதிக்க போயிட்டோன்னு வைங்க, அங்கே போய் இதை விட அதிகமான கொடுமை நமக்கு வந்தால் கூட வாயை திறக்க மாட்டோம். இங்கே இருக்கும் பொழுது எப்படி செய்கிறோம்? ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னா கூட நமக்கு போராட்டம் பண்ணுகிறோம், கரண்ட் வரலன்னா போராட்டம் பண்ணுகிறோம், விலைவாசி ஏறி போச்சுன்னு சொன்னால் அதை விமர்சிக்கிறோம், கூட்டம் கூட்டுகிறோம், பலவிதமான எதிர்ப்புகளை, அதிருப்தியை தெரிவிக்கிறோம். ஏன்? அதை தெரிவிக்கிறதுக்கு இந்த நாட்டில் உங்களுக்கு உரிமை இருக்குது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இப்படியெல்லாம் போராட்டம் பண்ணுறதுனால உங்களை அடக்கவோ ஒடுக்கவோ செய்ய மாட்டாங்க, சொல்லப்போனால் அந்த காரியத்தை நிறைவேற்றுவாங்க என்கிற மாதிரியான ஒரு நாட்டில் இருக்கிற காரணத்தினால் நம்ம மனசு என்ன செய்யுது? அதுக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்கிறது. அதே மனசு தான் அங்கே போய் 10 பேர் கூட முடியாது. சவுதியில் போய் ஒரு 10 பேர் கூட முடியுமா? சவுதியிலையோ வேறு அரபு நாடுகளிலேயோ நடக்கிற அனாச்சாரத்தை எல்லாம் நாங்கள் எதிர்க்க போகிறோம்னு பேரணி பண்ண முடியுமா? சம்பள உயர்வுக்கு கொடி பிடிக்க முடியுமா? யூனியன் அமைக்க முடியுமா? ஒன்றுமே முடியாது. இன்னும் சொல்ல போனால் அரபுகள் தான் முதல் குடிமகன், நீங்கள் எல்லாம் 2ஆம் குடிமகன்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. ஒரு கியூவில் நின்று முந்தி வந்தவர்கள் தான் முந்தி போகணுன்ற இஸ்லாமிய மரபை மீறி அரபின்னு அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். நம்ம அடிமை மாதிரி நின்றுட்டு இருக்க வேண்டியது. நம்மளை கடைசியாக தானே செய்வான், கவனிப்பான். அப்போ ஏர்போர்ட்டுக்குள்ளே போனாலும் சரி, ஏர்போர்ட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, பேங்கில் பணம் எடுக்க போனாலும் சரி, நம்மளை எல்லாம் 2ஆம் தர குடிமக்களாக நடத்துகிறான். அப்போ நம்ம அதுக்காக வேண்டி யாராவது மன உளைச்சலாகி இன்னும் 2ஆம் தரமாக நடத்துகிறானே, உரிமை இல்லாமல் நடத்துகிறானே அப்படின்னு குழம்பி போய் பைத்தியம் பிடிச்சி நம்ம அலைஞ்சோமா? அதே மாதிரி ஜாலியாக சம்பாதிக்கிறான், பணத்தை அனுப்புகிறான், வீட்டில் வந்து 4 நண்பர்களோட சேர்ந்துட்டு செய்கிறான். அதே மாதிரி தான் மனுஷன் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இதை அவனை பாதிக்கலை. ஆனால் நிறைய உண்மையில் இங்கே இருக்கிறதுல ஒப்பிட்டு பார்த்தால் பாதிப்பு தான். ஆனால் மனசு அதுக்கு தகுந்தவாறு நம்ம எங்கே வாழுகிறோமோ அதை கணித்து அதுக்கு ஏற்றவாறு நம்ம மனசை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னு சொன்னால் குழப்பம் வர மாட்டேங்குது. புரியுது உங்களுக்கு? இதே விஷயந்தான் இதே நாட்டில் இருக்கும் பொழுது நடக்கிற கொடுமைகளை தட்டி கேட்குறோம். இதே மனுஷன் வேறு நாட்டுக்கு போகும் பொழுது அந்த நாட்டினுடைய விஷயம் வேறு, அப்படி நடக்கிறோம். சாதாரண மக்கள்கிட்ட நடக்கிற மாதிரி பேசி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாடி போனால் பேசுவோமா? இங்கேயே பேச மாட்டோம். போலீஸ் ஸ்டேஷனில் போனால் இப்படி நிற்போம், ஐயா சொல்லுங்கள் ஐயாம்போம். வேற ஒரு இடத்துல என்னடா சொல்கிற அப்படிம்போம். சாதாரண ஆட்கள்கிட்ட பேசுவோம், என்ன செய்வோம்? அது ஒரு மாதிரியாக நெஞ்சை நிமித்துக்கிட்டு பேசுவோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சிட்டு போயிட்டா என்ன செய்வோம்? அதுக்கு ஒரு டைப்பாக பேசிக்கிடுவோம். நம்ம தான், ரெண்டு நம்ம தான். இப்போ நெஞ்சை நிமித்துனது நம்ம தான், அங்கே போய் கூலை கும்பிடு போடுறது நம்ம தான். ஏன்? அங்கே ஏதாவது செஞ்சால் இழுத்து சாத்தி போடுவாங்க, பொய் வழக்கு போட்டுருவாங்க, ரிமாண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் வெளியே வர முடியாது, ஒரு 25 நாள் 30 நாள் உள்ளே இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி ஒரு பவர் உள்ள ஒருத்தனுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது இப்படி தான் நடக்கணும்னு நம்ம நடக்கிறோம். இப்படி நடக்கிற காரணத்தினால நமக்கு இது என்னைக்காவது மனக்குழப்பத்தை ஏற்படுத்தினுச்சா? இது மாதிரி ஒவ்வொருவரும் பலவிதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, உள்ளது உள்ளபடி விளங்குறதுன்னு சொன்ன ஒரு மருத்துவம் அதான் இது. இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறீங்க. இந்த உலகத்தில் வாழும்போது உள்ளது உள்ளபடி இதை விளங்குறீல்ல. எந்த ஒரு வீட்டில் ஒரு தாய் வீட்டில் ஒரு பொம்பளை இருக்கிறா, அப்போ எப்படி நடக்குவா? புருஷன் வீட்டுக்கு போனால் எப்படி நடக்குவா? அப்படி மாற்றிக்கிறான். புருஷன் வீட்டுக்கு போனோன்னு இங்கே இருக்குமே என்ன செய்கிறது? இங்கே தூங்குறது, இஷ்டத்துக்கு பண்ணுறது, டிவி பார்க்குறது எல்லாமே செய்வாங்க. இன்னொரு வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆயிடுறேன்?
உடனே நம்ம மனசு என்ன செய்யுது, கரெக்ட் ஆகுது. அல்ல அப்படி தான் நம்ம படைச்சிருக்கிறான். இடத்த நம்ம எங்கே இருக்கிறோங்கிறத அப்படி அனலைஸ் பண்ணி மனசு தன்னால் கரெக்ட் பண்ணி நம்மளை சரியாக்கிறது. இங்கே அந்த விளையாட்டு நடக்காது, இங்கே டிவி படி ரிமோட்டை கையில் வச்சுட்டு இருக்க முடியாது, நினச்ச நேரத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு 15, 16, 18 வயசு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே அப்படி பெரிய பெரிய மனோதத்துவ நிபுணர்கள் சொல்லி கொடுத்தும் வராத ஒரு பாடம் இயற்கையாக வந்துடுது பாருங்களேன். இயற்கையாக வந்து என்ன செய்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி மாமியாமா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு, வெளிப்படையாக உள்ளுக்குள்ளே வெறுப்பு இருந்தால் கூட அதை நடிச்சுக்கிட்டு அது மாதிரியா இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதை சமாளிக்கிறாங்களா இல்லையா? அப்போ எல்லாருமே அப்படி தான் செய்கிறோம். வீட்டுக்குள்ளே சேட்டை பண்ணக்கூடிய ஒரு பையன் காலேஜில் பள்ளிக்கூடத்தில் போய் பண்ணுறானா? வீட்டுக்குள்ளே சேட்டை பண்ணுறான், அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். ஏன் கேட்காட்டி நம்மளை என்ன பண்ணுவாங்க, பாசம் வச்சுருக்கிறாங்கல்ல, கொண்டு விட போகிறாங்களா, விட்டு வெளியேற்றிட போகிறாங்களா, சோறு விட மாட்டான்னு சொல்லுவாங்களா அப்படின்னு தெரிகிறதுனால தாய் தந்தையே எதிர்த்துறான். வாத்தியார் எதிர்ப்பானா? அங்கே உனக்கு சொல்லுங்க சாருங்கிறான். பிடி வாங்கிட்டு வர்றாங்கிறான். சாரை வாங்கிட்டு வர்றாங்கிறான். அப்போ வாத்தியார் என்ன வேலை சொன்னாலும் செய்கிறேங்கிறான். அம்மா போய் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வர மாட்டேங்கிறான். ஏன்? அம்மா வந்து நம்மளை சும்மா சொல்லுவாங்களே தவிர நம்மளை வெட்டி குதற மாட்டாங்க, வெளியேற்ற மாட்டாங்க. அவர் என்ன செய்வார், சீட்டை கழிச்சு போடான்றார். அப்போ இடத்த எப்படி நம்ம நல்லா படைச்சிருக்கான விளக்கு தான். நம்மளை எதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறோமோ அதில் மனக்குழப்பம் வருவது இல்லை. கரெக்டாக புரியாமல் இருக்கிறதுனால தான் குழப்பங்கள்லாம் வருகிறது. அதைத்தான் நேற்று சொன்னோம். நீங்கள் வாழுகிற இந்த உலகம் வந்து இதில் இந்த சின்ன சின்ன அதிகாரம்லாம் இருக்குன்னு விளங்கியிருக்கிறீங்கல்ல, இதையெல்லாம் மீறி ஒரு பெரிய அதிகாரம் இருக்குன்னு விளங்கணுமா இல்லையா? முதலமைச்சரை விளங்குறீங்க, பிரதமரை விளங்குறீங்க, மாவட்ட கலெக்டரை விளங்குறீங்க, எஸ்பியை விளங்குறீங்க, தாசில்தாரை விளங்குறீங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவரை வழங்கி வச்சுருக்கிறீங்க, குடும்ப தலைவரை வழங்கி வச்சுருக்கிறீங்க. நமக்கு மேலே இவங்களுக்கெல்லாம் ஒரு பவர் அதிகாரம் இருக்குது என்றெல்லாம் புரிந்து வைத்திருக்கிறீங்க. இந்த அவ்வளோ பேரையும் சேர்த்து மேய்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய உத்தரவுப்படி தான் எல்லாம் நடக்கிறது. அவன் என்ன வேணாலும் செஞ்சிருவான். அவனுக்கு எதுக்கவே இயலாது, கேள்வி கேட்க இயலாது. அந்த மாதிரி ஒருத்தன் நமக்கு ஒன்றை செய்தானையானால் அதை நம்ம எப்படி ஏற்று நிற்க இயலும்? அதை ஏற்றுக்கொள்ள படைச்சவனுடைய வேலை. நமக்கும் அல்லாவுக்கு என்ன ரைட் இருக்குது? நம்ம பெத்தானா? தாய் தந்தையிட்ட கேட்குற மாதிரி உரிமையை கேட்குறதுக்கு அவன்கிட்ட போய் இதை கேட்க முடியுமா? அல்லது நாம் உருவாவதற்கு நம்ம பயங்கரமான முயற்சிகள்லாம் பண்ணி நம்மளாக உருவாகி கொண்டோமா? ஒன்றும் இல்லை. அவன் நினச்சா படைச்சான். நம்ம ஒரு சப்பாத்தி சுடுவதற்கு எப்படி முயற்சி பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் அல்லாவுக்கு. நமக்கு சப்பாத்திக்குள்ள உறவு என்ன? அதான் அல்லாஹ் நினைஞ்சா இந்த சப்பாத்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? நீங்கள் நினச்சா சப்பாத்தியை சுடுறீங்கல்ல, அந்த மாதிரி நம்மளை அவன் படைத்திருக்கிறான். அவனுக்கு சொந்தமான ஒரு மெட்டீரியல் நம்மெல்லாம், அவனுக்கு சொந்தமான ஒரு பொருள். அந்த மாதிரியான ஒருவனுடைய ஆளுகையின் கீழே தான் நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அப்போ நமக்கு வரக்கூடிய துன்பு வறுமை அவன் தர்றது தான். நமக்கு வரக்கூடிய நோய் அதுவாக வந்ததில்லை, அவன் கொடுத்தது தான். நமக்கு வரக்கூடிய இழப்பு அதுவும் அவன் கொடுத்தது தான். அப்போ நமக்கு என்னென்ன வருகிறதோ அது எல்லாமே அவன்தான் கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது, அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து இது வருகிறது என்று நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? ஆகா, ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஒரு அதிகாரி கட்டுப்பட்டு நடக்கிறோம், ஏற்று பேச மாட்டேங்கிறோம், அதை சகித்து கொள்ளுகிறோம். கஷ்டமாக இருந்தாலும் என்ன செய்கிறோம்? அதை சகித்து கொள்ளுகிறோம். அப்போ நம்ம ஏன் இதை ஏற்று நிற்கணும் என்கிற ஒரு அளவுக்கு மனசை நம்ம பக்குவப்படுத்தி கொண்டால் இதுதான் உண்மை, இதுதான் யதார்த்தம். நோய் வந்துருச்சு, சரி என்ன செய்ய போறீங்க? இப்போ நோய் வந்துருச்சு, தீராத நோய் வந்துருச்சு, இப்போ என்ன செய்ய போறியாங்கிறேன்? ஒன்றும் செய்யலை. விளங்குதா? வறுமையுடைய உழல்றீங்க, என்ன பண்ணிட போறீங்க? ஒன்றுமே பண்ண இயலாது. ஒரு ஆள் செத்து போயிட்டாரு, என்ன பண்ணி உசுரை எழுப்பி உட்கார வச்சுருவீங்களா? என்ன பண்ண முடியுங்கிறேன்? ஒன்றும் முடியாது. அப்போ அவன் ஒன்றை தீர்மானிக்கிறான் என்று சொன்னால், அந்த தீர்மானத்தின்படி தான் இது நடக்கிறது என்று சொன்னால், இது பெரிய இடத்து விஷயம். பெரிய இடத்துலேருந்து ஆர்டர் வந்திருக்குது. அது தப்பான ஆர்டர் கிடையாதானா? அல்லாஹ்வுடைய எந்த ஒரு ஆர்டரும் தவறானது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன விளங்கணும்? தவறாக இருந்தால் கூட என்ன செய்ய முடியும்? அநியாயமாகவே உங்களுக்கு எல்லாம் நோயை தந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? அநியாயமாகவே உங்களை கொடுமைப்படுத்துகிறான், என்ன பண்ண முடியும் நமக்கு? ஆனால் அநியாயம் பண்ண மாட்டான். ரெண்டாவது நம்ம சொல்லுவோம், அவன் செய்கிற எல்லாமே வறுமை நோய் எல்லாமே நல்லதுக்கு தான். அவன் ஒரு காலத்தில் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அது பின்னாடி வச்சுக்கிடுவோம். ஒரு பேச்சுக்கு அவன் செய்கிறது நியாயமற்ற ஒன்றாகவே இருந்தால் கூட அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவனுக்கு மேலே யார்கிட்ட போய் முறையிட முடியும்? அல்லாவே நீ செய்கிற சரியில்லை, நான் அங்கே போய் சொல்லிடுவேன் அப்படி சொல்ல முடியுமா? வேற எல்லாட்ட போயிடுவேன்னு சொல்ல முடியுமா? இந்த பூமியை விட்டு இந்த பிரபஞ்ச யூனிவர்சலை தாண்டி நான் வேற ஒரு யூனிவர்ஸுக்கு போயிடுவேன் அப்படின்னு வேற ஏதாவது இருக்குதா?
வேறு ஒன்று இருந்தால் அது அவனுடையது தானே இருக்கும். அப்போ இப்படி நம்ம விளங்கி கொண்டோமையானால் இது வந்து இப்போ அலட்டிக்கிறதுலையோ இப்படி நினச்சி பார்க்கணும். என்ன ஒரு அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறோம், நாட்டில் போய் இந்த மாதிரி அடிமை வேலை பார்க்குறோம், ஒரு அரபிட்ட போய் வேலைக்கு சேர்ந்ததுக்காக வேண்டி என்ன செய்கிறோம், ஒட்டா மேய்க்க சொன்னாலும் மேய்க்க ரெடியாக இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே வந்து அந்த மாதிரி சின்ன ஒரு வேலையை கூட நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை நம்ம இடத்துல இருக்கிறது, நம்ம பயன்படுத்துறது இல்லை இருக்க போய் தான் கரெக்டாக நடக்குது. இருக்க போய் தானே இடத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம என்ன செய்கிறோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த தன்மையை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதுவாகவே மருத்துவம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த தன்மையை தந்திருக்கிறான். எல்லாத்துலேயும் கரெக்டாக அதை வந்து நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆனால் இறைவனுடைய செட்டப்புகள் விஷயம் வரும்போது மாத்திரம் அதை நம்ம புரிந்து கொள்வது கிடையாது. இதுதான் அடிப்படையான விஷயம். அதுக்கு தான் நம்ம சொன்னோம், இந்த செயல்கள் எல்லாம் ஒரு சூப்பர் பவர், அனைத்து சக்திகளும் படைத்த, நினைச்ச எதை வேண்டாலும் செய்து முடிக்கிற ஆற்றல் படைத்த ஒருவனிடமிருந்து இது ஏற்படுகிறது. உங்களுக்கு வந்த நோய் அங்கேருந்து வந்தது, அவனுடைய ஆர்டர் படி வந்தது. உங்களுக்கு வந்த வறுமை அவனுடைய உத்தரவு பிரகாரம் வந்தது என்று நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ப வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும்னு கேட்டால், அவன் செய்வதை அவன் நினைச்சதை தான் செய்வான். அவனுக்கு எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியாது, கேள்விலாம் கேட்க இயலாது. அப்போ எதுக்கு எடுத்தாலும் அல்லாவுடைய ஸ்டைலை என்னன்னு கேட்டால், நீ என்னடா என்கிட்ட கேள்வி கேட்குற, இப்படி தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த குரானில் என்ன இருக்கு, அவனுடைய ஸ்டைல் அல்லாவுடைய சுண்ணத்தும்பாங்கல்ல, சுண்ணத்துள்ளாவே என்னன்னு கேட்டால், ஏதாவது கேள்வி கேட்டால் அப்படி தான் செய்வேன், அப்படி தான் நேர நரகத்தில் போட்டு அப்படி தான் செய்வேன்மா, கதாலிக்கு அப்படி தான் செய்வேன், நீ என்ன கேட்குறேம்மா. அப்போ அல்லாஹுடைய தன்மை என்னவா இருக்கு, அனைத்தும் செய்யக்கூடியவனாகவும் இருக்கிறான். அவனை வந்து எதிர்த்துலாம் ஒன்றும் கேட்க இயலாது. ஏன் செஞ்சேன்னு கேட்டோம்னா அதுக்கு பதில் என்ன, அப்படி தான் செய்வேன். என்ன செய்ய போகிற, இப்போ வேறு எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா, சுப்ரீம் கோர்ட் போறியா, எங்கே போய் நீ புகார் பண்ண போகிற, இதுதான் அல்லாஹ்வுடைய பதில். இதான் உண்மையாக தான், உண்மை அதுதான், வேறு எங்கே போகிறது நம்ம. அதுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நபிமார்களுக்கெல்லாம் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணாங்கிற ஒரு செய்தியெல்லாம் நேற்று சொன்னோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உகது பொருளை படுகாயம் அடைந்து வெட்டப்பட்டு இரத்தமெல்லாம் சிந்தி அவங்க மௌத்தாகி விட்டார்களோ என்று போர்க்களத்தில் வதந்தியெல்லாம் பரவி அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் வேதனை தாங்காமல் என்ன செஞ்சாங்க, ஒரு நபியுடைய முகத்தில் இரத்தச்சாயத்தை பூசிட்டாங்களே, இவங்க எப்படி வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை தான் சொன்னாங்க. உடனே என்ன பண்ணிட்டான்ல, அது சொன்னியாரு, அது நானில் சொல்லணும். அல்ல என்ன செய்யறான், லைஸல கமினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் உனக்கு பங்கு கிடையாது. நீங்கள் எல்லாரும் நபியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நான் சொல்கிறதின் கீழே போய் கொண்டிருக்கணுமே தவிர, நீங்கள் வந்து ஏதோ உங்களை அடித்தவனை எப்படி ஜெயிப்பை பார்த்துருவேன் அப்படின்னு சவால் விட்டால் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கா என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 3வது அத்தியாயத்தில் 128வது வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த மாதிரியான அதிகாரம் இல்லைங்கிறான். அதே மாதிரி அவங்க பெரிய தகப்பனார் விஷயத்தை சொன்னோம். அவங்க பெரிய தகப்பனார் ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியவர், இஸ்லாமிய வளர்ச்சிக்கு பாடுபட்டார், சின்ன பிள்ளைகளை எடுத்து வளர்த்தார் அபூ தாலிபு. அந்த மாதிரியான இஸ்லாத்துக்கு எதிரிகள் வந்து அவங்கள கை வைக்காமல் இருந்ததுக்கு அவர் ஒரு காரணம். அவருடைய அந்த செல்வாக்கின் காரணத்தினால தான் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யாருமே என்ன செய்யலை, கை வைக்கவோ கொல்லவோ நாடு கடத்தவோ அது மாதிரியான திட்டங்கள்லாம் போடலை. அப்படி பக்கபலமாக இருந்தார். கடைசியில் இஸ்லாத்துக்கு வரல. சக்ராத்து ஹாலில் இருக்கும் பொழுது கூட போய் ரசூல்லா சொல்லி பார்க்குறாங்க, வரல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, கவலைப்படுறாங்க, பெரியா போறலேன்னு. அது பிடிக்கல அல்லாவுக்கு. அது என்ன நீ யார் கவலைப்படுறதுக்கு, நானும் நேர்வழி கொடுப்பேன், நினச்சா அவர் கொடுப்பேன், இல்லை கொடுக்க மாட்டேன், நீ யாருப்பா அது சொல்கிறதுங்கிறான். நல்லா செய்கிறான். இது கவலைப்பட்ட உடனே அதுக்கு ஒரு வசனத்தை இறக்குறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நபியை நீங்கள் நினச்ச ஆளுக்கெல்லாம் வந்து நேர்வழி காட்ட முடியாது, உங்களுக்கு அந்த ரைட்டு கிடையாது. நான் நினச்ச ஆளுக்கு நேர்வழி காட்டலாம். உங்கள் பெரியாப்பாக்கு நான் நினைக்கல, அவ்வளோதான். உங்கள் பெரியாப்பா இருக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நான் நினைக்கல, நான் நினச்ச ஆளுக்கு தான் நேர்வழி காட்டுவேன். இதுக்கு போய் நீங்கள் என்னமோ எங்கள் பெரியாப்பா வரல என்ன உங்கள் கையில் அந்த அதிகாரம் இருக்குதா என்ற வசனம் 28வது சூறாவில் 56வது வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு எதை வேண்டாலும் செய்யக்கூடியவனாக ஒருவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒருத்தன் கையில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது, நாம் இயங்கி கொண்டிருக்கிறோம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அவன் நினச்சதை தான் செய்வேங்கிறத சில உதாரணத்துக்காக சில வசனங்களை சொல்கிறோம் பாருங்கள். அல்லாண்டா யாருன்னு உங்களுக்கு விளைவிக்கிறோம், நம்ம ஏற்றுனுக்கு ஏழுமா, அதை உபே பண்ணி தான் போகணும். என்ன வருதோ அதை ஏற்றுக்கிற வேண்டியது நம்ம வழி இல்லை. ஏற்றுக்கிறாமல் இருந்தோம்னா நம்ம தேவையற்ற நடக்காத ஒன்றை நம்ம என்ன செய்கிறோம், முயற்சி பண்ணுறோம், அவனை ஏற்று நிற்கிறோம், நம்மளை ஜெயிக்க முடியாத ஒரு விஷயத்தில் போய் களம் இறங்குறோம் என்பதாக ஆகிவிடும்.
அப்போ உதாரணமாக சில பேர் எல்லாம் என்ன செய்கிறான்னா நரகத்தில் நிரந்தரமானவர்கள்னு போடுறோம். இன்னென்ன தப்பு செஞ்சவங்கலாம் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள்னு போட்டுவிட்டான். இப்போ நிரந்தரமாக இருப்பார்கள்னு உடனே அது ஒரு விதியாக போயிடுதில்ல. இப்போ நிரந்தரமாக இருப்பார்கள்னா நிரந்தரம் தானே, அது கூட ஒத்துக்க மாட்டேங்கிறான். நிரந்தரமாக இருப்பாங்க, அதையும் நினச்சா மாற்றுவாங்கிறாங்களா? நல்லா எப்படி சொல்கிறான்னு கேட்டால் நினச்சா மாற்றுவேங்கிறத கரெக்டாக இருப்பான். ஹாலிதீன பிஹா மாதாமத்தி சமாவாத்து உள்ளல், வானம் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் இவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இல்லா மாஷா ரப்புக்க, நான் நினச்சது தவிர. நிரந்தர நரகம்னு அள்ளி போட்டுவிட்டு அவன் என்ன செய்வான்? நீ பார்த்துட்டு போங்கடான்வான். நீ தான் நிரந்தர நரகம்னு சொன்னேன். அதுதான் நான் தானே சொன்னேன், நான் தானே இதே தான் சொல்கிறேன், நான் தான் அதையும் சொன்னேன், இதையும் நான் தான் சொல்கிறேன். என்னை கேட்க நீ யார்? அதான் உண்மையில் நம்ம யாருங்கிறேன். அவனை கேட்க யார்? ஒன்றும் இல்லாமல் இருந்து நம்மளை படைச்சிருக்கிறான். இந்த அண்ட சராசரம் அவங்க கையில் தான் இருக்குது. ஆகுண்டு ஆகிடுறேன், அழிஞ்சு போயிடுறேன். அப்போ செத்து போனாலும் கூட உசுராக்குவான், உயிரால் கூட சாவடிப்பான். அவனை கேட்க நம்ம யார்? அப்படி நினைத்து பார்த்தோமே. ஆனால் அதை சொல்லிட்டால சார், இல்லா மாஷா ரப்புக்கன்னு சொல்லிவிட்டு இன்ன ரப்பக்க ஃபஆலுன் லிமா யுரீத், உன்னுடைய இறைவன் நினைச்சது செய்கிறவன். கேள்விலாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு நல்லது மாதிரி தெரியும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு கெட்டது மாதிரி தெரியும் அதை செய்வேன், நான் போடுறதான் உத்தரவு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? நிரந்தரமானவர்கள்ட்ட அவனே ஒரு விதியை வகுத்து கொண்டு விதிக்கு நான் வர மாட்டேங்கிறான்ல, அவன் தான் அந்த விதியை உண்டாக்குறான். அந்த விதி என்னை கட்டுப்படுத்தாது, நிரந்தர நரகம் தான். அதுலேயும் நான் என்ன செய்வேன்? நாடனை தூக்கி போடுவான். இவன் நிரந்தர நரகம் இல்லை போ என்று நான் யாருக்காவது வெளியேற்றினால் யாரும் கேட்க முடியாது என்னைய அப்படிங்கிறத 11வது அத்தியாயத்தில் 107வது வசனத்தில் சொல்கிறோம். அதுக்கடுத்து ஜக்கரியா நபி அவர் தள்ளாத வயசில் பிள்ளைய கேட்குறாரா, அல்ல வந்து பிள்ளை இருக்குன்னு சொல்லிவிட்டான். அப்போ அவர் என்ன கேட்குறாரு? யாரெல்லாம் நான் வந்து கிழவனாக இருக்கிறேன், என் பொண்டாட்டி வந்து கிழவியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிள்ளை பேர் பெற முடியாது, அது எப்படி? அதுக்கு என்ன செய்கிறான்? அதுக்கு இதே பதில் தான் சொல்கிறான். கதாலிக்கெல்லாம் அப்படி தானே, அல்லாண்டா தான் செய்வேன்டா செய்வேன், அவ்வளோதான், நடக்குன்னு நடக்கும். ஏன்னா எவ்வளவு மாயஷா, நினச்சது செய்கிறவனா, அதெல்லாம் கேட்காத. எப்படி புள்ள பிறக்கும்னா கேட்கக்கூடாது, அப்படி தான் பிறக்கும்னு சொல்லிட்டேன்ல, பிறக்கும் அவ்வளோதான், நினச்சா நான் செய்வேன், அதே நீ கேட்குற. அல்லா எப்படி போய் சொல்கிறான்? குழந்தை வேணுன்னு அவர் தான் கேட்டார். அல்லா வந்து உனக்கு குழந்தை பிறக்கும், எகையாண்டு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு நல்லா சொல்கிறான். அல்லா வந்து தரேன்னு சொன்ன என்ன செய்கிறாரு? அது எப்படி? எனக்கு நானும் கிழவனாக இருக்கனே, என் பொண்டாட்டி கிழவியாக இருக்காள, எங்களுக்கு எப்படி புள்ள பிறக்கும்? அப்படி தான் பிறக்கும், வாய முடிட்டு நினச்சே செய்வேனா அப்படிங்கிறான் அல்லா. இது 3வது சூறாவில் 40வது வசனத்தை பார்க்கலாம். அதே மாதிரி மரியம் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறான்ல, அவங்க வழியாக ஈசா நபியை பெற வைக்கிறான். அவங்கள்ட்ட ஜிப்ரீல் போய் அதை சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? எனக்கு புள்ள பிறமா, என்னை ஒரு ஆம்பளை டச் பண்ணது கூட இல்லை, உலம் எம்சசனி பஷருன், என்னை ஒரு ஆண் தீண்ட கூட இல்லை, எனக்கு எப்படி பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு பதில் என்ன? கதாலிக்கல்ல, அப்படி தான் பெரும்னா பெருவை, அவ்வளோதான். நான் நினச்சே செய்வேன், எஃபருல்லாஹ் மாயசா, நினச்சது செய்கிறவன் தான் அல்லா. உங்கள்கிட்ட கருத்து கேட்டுட்டு செய்கிறவன் அல்லா இல்லை. ஒரு ஆணை கொண்டாந்து சேர்த்து தான் புள்ள பெறணுங்கிறது உங்கள் நிலைப்பாடு. நான் நினச்சா அதை மாற்றுவேன், நினச்சா என்ன செய்வேன்? ஆர்டர் பண்ண நடந்துடும் அப்படின்னு சொல்லி 3:47 என்ன செய்கிறான்? அல்லா சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து விதியெல்லாம் எல்லாம் எழுதிட்டான்ல, விதி ரூல் எழுதிட்டானா விதியை பற்றி பின்னாடி பேச இருக்கிறோம். அது மனக்குழப்பத்துக்கு அது ஒரு பெரிய தீர்வு இருக்கிறது. அந்த விதியின்படி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிவிட்டது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற ரெக்கார்டில் தான் இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ரெக்கார்டில் இருக்கிறது, அங்கே எழுதப்பட்டு தான் நடந்து கொண்டு இருக்கிறது. இது நம்ம நம்புகிறோம். அது கூட என்ன செய்கிறான்னா, அது அவனை கட்டுப்படுத்தக்கூடாது நினைக்கிறான். அது அவனை கட்டுப்படுத்தக்கூடாதான், அவன் தான் இது எழுதுறான். எழுதிட்டு சொல்கிறான், எம்ஹுல்லாஹு மாயஷா, எழுதிவிட்டேன், நினச்சா அழிப்பேன், நான் நினச்சதை செய்வேன். அதில் என்ன செய்கிறான்ல, எம்ஹுல்லாஹு மாயஷா ஓ யுஸ்பித் ஓ இந்த உம்முல் கிதாப், உம்முல் கிதாப் மூளை பெருதி அவன் கையில் இருக்குது. நினச்சதை அழிக்குவேன், நினச்சதை வச்சுக்கிறேன், அதில் உள்ளதான் நினச்சிக்கிறாத. எழுதிவிட்டேன், எழுதுனாலும் மாற்றுவேன். அது எதுக்கு சொன்னான்? மாற்றுவேங்கிற அந்த தன்மை இருந்தால் தான் அவன் இறைவன். இந்த சட்டம் இருக்கா, நம்மளை கட்டுப்படுத்துமே, நம்ம எப்படி மீறுறது? ரூல் இருக்குதே அப்படின்னா அவன் இறைவன் இல்லை, அது ரூல் இறைவனாக போயிடும். இறைவனுக்கு ரூல் இருக்கக்கூடாதுக்காக ரூலை அவனே போட்டுவிட்டு இதெல்லாம் நான் போட்ட ரூலு நான் மீறிக்கிறேன், எவனும் கேட்க இயலாது. அப்போ விதிப்பலகையை கூட அழிப்பேங்கிறான்ல, எல்லாம் விதி என்று சொல்லிவிட்டு அழிப்பானா அழிக்க மாட்டானாங்கிறது அது அதிகாரத்தை காட்டுற கூட எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அழிக்க அதிகாரம் படைத்தவன், எவனு கேட்க முடியுமா? நீ தானே நடப்பது நடக்க இருப்பதெல்லாம் எழுதுன, அது எப்படி மாற்றினேன்னு கேட்கலுமா? நான் அழிப்பேன், நான் தானே எழுதுனேன், நான் அழிப்பேன், நீ யார் கேட்குறதுக்கு? அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, எம்ஹுல்லாஹு மாயஷா, நினைச்சதை அழிக்குவேன், யுசுபித்து நினைச்சதை அழிக்காமல் வைப்பேன். இந்த உம்முல் கிதாப், என்னிடத்தில் தான் உம்முல் கிதாப் மூல புக்கு மூல பெருதி என்று இருக்கிறது. 13வது அத்தியாயத்தில் 33 சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி இந்த மலக்குகள் எல்லாம் படைக்கிறான். எப்படி படைக்கிறான்? 2 ரெக்கை உள்ளவர்களாக, 3 சிறகு உள்ளவர்களாக, 4 சிறகு உள்ளவர்களாக படைச்சிருன்னு சொல்லிட்டான். அதான் அல்ல அப்படி தான் படைச்சி இருக்கிறான். அப்புறம் என்ன பார்க்குறான்? இது என்ன இது ரூல், இந்த ரூலுக்கு நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, நான் இஷ்டப்பட்டால் இன்னும் கூட்டிக்கிறேன். அல்ல என்ன செய்யறான்? 2 சிறகு உள்ளவர்களை படைக்கிறேன், 3 சிறகு உள்ள மாணவர்களை படைத்திருக்கிறேன், 4 சிறகு உள்ளவர்களை படைத்திருக்கிறேன் அப்படின்னா அது ஒரு ரூல் ஆயிரும். அப்போ 2 சிறகு தான் மலக்கு இருக்கணும், 3 தான் இருக்கணும், 4 தான் இருக்கு. அப்படியா? அது கிடையாது. அப்படி படைச்சி இருக்கிறேன், நினைச்சா மாற்றுவேன். அல்ல என்ன சொல்கிறான்? யஸீது ஃபில் ஹல்கி மா யஷா, நினைச்சேன்னு சொன்னால் இன்னும் ஜாஸ்தி ஆக்கிக்கிறேன். என்னுடைய விருப்பம் தான். மொத்தத்தில் என்னன்னு கேட்டால் எல்லாமே விருப்பத்தின், அல்லாவுடைய விருப்பம் மட்டும்தான், அங்கே வேறு ஒன்றும் கிடையாது. அவன் நினைச்சதை செய்வான், என்ன வேணாலும் நினைப்பான், என்ன வேணாலும் செய்வான். அதை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது என்பதற்கு தான் அல்ல என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இப்போ குழந்தையை கொடுக்குறத பற்றி பேசும்போது என்ன சொல்கிறான்? யஹுலுக்கு மாயஷா, அவன் நினைச்சதை படைக்குவான். யஹபுல் இமையஷாவு இனாதா, நினைச்சாலும் பொம்பளை பிள்ளை கொடுப்பான். இன்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் பொம்பளை பிள்ளை, இன்னென்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் ஆம்பளை பிள்ளை, 1வது பொம்பளை பிள்ளை, 2வது ஆம்பளை பிள்ளை, அந்த மாதிரி ரூலுக்குள்ளே நான் அடங்க மாட்டேன். நினைச்சா கொடுப்பேன். நல்லவனுக்கு பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை, கெட்டவனுக்கு பொம்பளை, அந்த விளையாட்டுலாம் கிடையாது. நினைச்சா பொம்பளை பிள்ளைய கொடுப்பேன். ஒய் யஹபுல் இமையஷாவு துக்கூர், நினைச்சா ஆம்பளை பிள்ளையும் கொடுப்பேன். அப்புறம் ஜபிஜஹும் துக்குரான வையினாதா, நினைச்சேன்னு சொன்னால் இதுவும் அதுவும் கலந்தும் கொடுப்பேன். ஆம்பளை பிள்ளை ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று என்ன செய்வேன்? கலந்து கொடுப்பேன். ஒரு எஜாலு மையஷா வக்கீமா, நினைச்சேன்னு சொன்னால் புள்ளை இல்லாமல் ஆக்கி போடுவேன். எல்லாம் நினைக்கிறதா மேட்ரு. நான் நினைச்சது செய்வேன். நீ யாரும் கேட்க அவனுக்கு ஏன் கொடுத்த எனக்கு ஏன் கொடுக்கல, அதுக்கு தான் பதில். அவனுக்கு ஏன் கொடுத்தேன் எனக்கு ஏன் கொடுக்கலன்னா நான் நினைச்சது செய்கிற இறைவன். நீ என்னையே கேள்வி கேட்பியா? நம்ம இந்த உலகத்தில் என்ன பார்க்குறோம்? ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, திடீர்னு பார்த்தா ஒரு மந்திரிங்கிறாரு, அடுத்த வாரம் பார்த்தா குப்பையில் இப்படி இவன் மந்திரிங்கிறாரு, பேசாமல் இருக்கிறாங்க. நம்ம நாட்டில் பார்க்குறேன்னு செய்யுது. போன வாரம் இவனை மந்திரிங்கிறாங்க, சரிங்கிறான். அடுத்த வாரம் தெருவு போட குப்பைக்கு போடாங்கிறாங்க, சரிங்க. நீ தான் மந்திரி, சரிங்க. அப்போ இதுல எல்லாம் நினச்சதை செய்கிறது ஒரு வலிமை இல்லாதவங்க. நீ தேர்ந்தெடுத்தாலும் நீ நினச்சா அவங்கள மாற்றி போடலாம், வேற கொண்டு வச்சு போடலாம். அப்படி இருந்தும் அவங்க நினச்சதை செஞ்சால் மட்டும் தலையத்தில் ஆட்டிக்கிட்டு போகிறீங்க, கட்டுப்பட்டு போகிறீங்க. அப்போ அல்லாஹ் நினச்சதை செஞ்சால் மட்டும் உங்களுக்கு உறுத்துதா? அப்போ அல்லாஹை பற்றி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? உங்களுடைய மரியாதை தான் என்ன? அவனுக்கு கொடுக்கக்கூடிய வெயிட்டு தான் என்ன? அல்லான ஒரு வெயிட்டற்ற ஒரு நம்மளை விட கீழே நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்மளை விட மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு முதலமைச்சரை விட, ஒரு பிரதமரை விட, ஒரு கலெக்டரை விட, ஒரு போலீஸை விட அல்ல மட்டமா? அவங்க என்ன நினச்சதை செய்கிறாங்க? ஏன்டா அப்படி தானே செய்வேங்கிறான். போலீஸில் பிடிச்சிட்டு போய் ஏன்டா போய் கேஸ் போட்ட, அப்படி தான் போடுவேன். என்ன செய்வாங்கிறான்? போலீஸ் ஸ்டேஷன் இழுத்துட்டு போயிடுவான், பொய் கேஸு போடுவான். வாயை திறந்து ஏன் பொய் கேஸுக்கு போட்டீங்க, அப்படி தான் போடுவேன் அப்படிங்கிறான். என்ன செய்றீங்க? சரிங்க போட்டுக்கிறோங்க, இல்லை சின்னதாக போடுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்ல முடியாது தவிர இதான. அப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், பெரிய இடம் பெருசு, அதை ஏற்று நிற்க நமக்கு முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல. அப்போ முதலமைச்சர் பிரதமரை ஏற்று நிற்க முடியாத இடத்துல இந்த ஆர்டர் வருது. எந்த முதலமைச்சர் உங்களுக்கு உத்தரவு போடுறாரோ, எந்த பிரதமர் உத்தரவு போடுறாரோ, அவரும் ஏற்று நிற்க முடியாத ஒரு இடத்திலிருந்து ஒரு முடிவு, உத்தரவு, கட்டளை, நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அதை ஏன் நம்ம உள்ளபடி புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம்? அது என்னன்னு எப்படி புரிஞ்சுக்கிறேன்னு? இதுதான் அவன் செய்கிறான், அவன் செய்கிறது என்ன செய்ய முடியும்? அதான் அவனுடைய முடிவு என்றால் ஏற்றுக்கிற வேண்டியதுதான். அவன் முடிவு என்னை வறுமையில் வைப்பது அவனுடைய முடிவு என்று சொன்னால் சரி. அவனுடைய என்னை கோடீஸ்வரன் ஆக்குறது அவனுடைய முடிவுன்னா ஓகே, சரி. அதை தவிர நமக்கு என்ன இருக்கிறது என்பதற்காகத்தான் இந்த நினைச்சதை செய்யணும். நினச்சி மலையை இறக்குறேங்கிறான். மலை இறக்குறேன்னு வறண்டு போன காஞ்சி போன ஊர் இதாண்டு அனலைஸ் பண்ணி எல்லாத்தையும் மஷூரா பண்ணி மலக்குகள்லாம் கூப்பிட்டு எந்த பக்கம் ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, எங்கே மழை பெய்ய வைக்கலாம், ரிப்போர்ட்டு கொடுங்கன்னு கேட்டு அப்படி மழை பெய்ய வைக்கிறானா? நல்லா என்ன செய்கிறான்? மழையை பற்றி பல வசனங்களில் சொல்கிறான். மேகத்தை நம்ம அனுப்புகிறோம், அது சூழ் கொள்கிறது, அதுக்குள்ளே மேகம் திரள்கிறது, மழை அளவுக்கு பனிக்கட்டிகளாக உரைகிறது. உரைந்த பிறகு யுசூபி பிகி மையசா, நினச்ச இடத்துல கொண்டு கொட்டிவிடுவேன். தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அங்கே கொண்டே கொட்டுவேன். தேவைன்னு 10 வருஷம் கேட்டுட்டு இருப்பாங்க, கொடுக்க மாட்டேன். நம்ம விருப்பம் அது, நீ யார் கேட்குறதுக்குனால மழையை அப்படி நடந்துக்கிட்டு இருக்கிறது. மழையை எல்லாம் தர்றானே, நம்ம விருப்பப்படி எல்லாரும் ஆசைப்படுறோமே, அந்த இடத்துல கொடுக்குறானா? சில பக்கம் பார்த்தா மழையில் ஏன்டா அந்த மழை பெய்ச்சுன்னு சாவுறாங்க. சீனாவில் வெள்ளம், அப்போ லட்சக்கணக்கான மக்கள் வீடுலேருந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் பார்க்குறோம். அங்கிட்டு பார்க்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போனால் வெயில், மழையை பார்த்து 20 வருஷம் ஆக்குறாங்க. அப்போ இது என்ன அங்கேயும் மழை தேவைன்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் ஓங்கணுக்கிட நான் எஜமான், நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் இந்த இடத்துக்கு மழை பெய்யுன்னு நினைப்பேன், பெய்யும். இந்த இடத்துல பெய்யக்கூடாதுன்னு பெய்யாது.
அதான் ஏன் முடிவுங்கிறான்ல. மலையை பற்றி சொல்லும் பொழுது 30-48 வசனம், இன்னும் பல இடங்களில் இது மாதிரி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி அன்றைக்கி சொன்னோம், அந்த கடனாளிகளுக்கு வேண்டி நீ நிறைய நன்மைகள்லாம் சேர்த்துக்கிறங்கண்டு, அதை பற்றி பேசக்கூட என்ன செய்யறான் அல்லான்னு கேட்டால், மசல் உள்ளதீன இம்பிக்கும் அம்பாலகும் பி சபீல் இல்லா, அல்லாஹ்வுடைய பாதையில் தங்கள் செல்வத்தை செலவு செய்கிறார்களே, அதுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் மசலி ஹப்பா, ஒரு தானியம், அன்பத்தத்து சபா சனாபில, அந்த ஒரு தானியத்தை புதைச்ச உடனே 7 கதிர் அதுலேருந்து வருது. ஒரு நெல்லை போடுறீங்க, அது நெல் முளைச்சி நெல்லில் எத்தனை கதிர் வருது? 7 கதிர் வருகிறது. ஃபீக்குள்ளி சும்புலத்தின் மேத்து ஹப்பா, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் மணி இருக்கிறது. அப்போ ஒரு நெல் 7 கதிர் ஆகிறது, ஒவ்வொரு கதிர்லையும் 100 நெல் இருக்கிறது. அப்போ ஒரு நெல்லுலேருந்து எத்தனை உண்டாயிடுச்சு? 700 நெல் உண்டாயிடுச்சு. இந்த மாதிரி நான் கூலி தருவேன் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லிவிட்டானா, அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒல்லாஹு யுலாயிஃபுல் மயஷா, நான் நினச்சேன்னு சொன்னால் இன்னும் கூட கொடுப்பேன். எவங்க கேட்குறதுனால ஒன்றுக்கு 700 ஒரு ரூல் அவனே போட்டுக்கிட்டு, இந்த ரூலு நம்மளை கட்டுப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான்ல. ரூல் நான் தானே போட்டேன், அப்போ ஒன்றுக்கு 700 தான், 700 கணக்கு தானெலாம் சொல்ல முடியாது. 700 ஒரு ஆர்வத்துக்கு உனக்கு சொல்லியிருக்கிறேன். ஒருத்தனுக்கு 7000 போடுவேன், எவனும் வாய் தரக்கூடாது. 700 போடுவேன், 7000 போடுவேன். அப்போ அந்த மாதிரி நான் நாடியதை என்ன செய்வேன்? அதிகப்படுத்திக் கொள்வேன், பன்மடங்கு ஆக்குவேன், நாடியவர்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். இப்படி எதை எடுத்தாலும் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், நான் நினச்சே செய்வேன், நான் நினச்சது செய்வேன் என்பதை ஒரு கொள்கையாகவே நமக்கு சொல்லித் தருகிறான். இது நமக்கு அதான் முதல்ல அவன் மிகப்பெரிய சக்தி உள்ளவன் முதல் விளங்கிக்கணும். அங்கேருந்து வருது. அந்த சக்தி உள்ளவனாக இருந்தால் கூட யார்கிட்டையும் கலந்து பேசி நம்முடைய அபிப்பிராயங்களை கேட்டு நம்முடைய விருப்பங்களுக்கு தகுந்தவாறு நடக்கக்கூடிய அடிமையாவன் இல்லை. அவன் எதை நினைக்கிறானோ அதை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அவனை யாரும் ஆலோசனை சொல்லியோ அதிகாரப்படுத்தியோ போராட்டங்கள் நடத்தியோ எந்த வகையிலையும் அவனுடைய முடிவை மாற்ற முடியாத அளவுக்கு அவன் தான் நினைத்து செய்வவனாக இருக்கிறான். இப்படின்னு 2வது விஷயம் ஆயிடுச்சு. 3வது என்ன? இப்படிலாம் சில கிறுக்கணும் கண்ணாமல் நினைச்சே செய்வானுவோ, நினைச்சதை செய்கிறேன்னு என்ன செய்வான்? அவனை ஒரு டீ வாங்கிட்டு போய் உடைக்குவான். கிறுக்கு பையன் சொல்லுவான் எல்லாரும். நினைச்சே தான் செய்கிறான். இது நல்லதா? நினைச்சது செஞ்சான் என்னவா இருக்குது? கெட்டதாக இருக்கிறது. வீட்டை கட்டி இடிப்பான், என் வீடு நான் இடிக்கிறேன்பான். இது கிறுக்குத்தனம். ஆனால் இறைவன் அப்படிப்பட்டவனா? நினைச்சதும் செய்வேன், விவரத்தில் நான் கூடு நாள் விளைக்கிறேங்கிறான்ல. நான் விவரமான நினைச்சே செய்வேங்கிறக்காண்டி அது எதுவும் எதை நினைக்கிறேன்னு கரெக்டான தான் இருக்காது. எதை நினைச்சதை செய்வேன்னா இந்த கிறுக்கிங்க நினைக்கிற மாதிரி அப்படி செஞ்சு நினைச்சிடாதீங்க. ஒன்னோட ஒன்று செய்வேன்னு நினைச்சிடாதீங்க. எல்லாம் ஒரு கணக்கு போட்டு இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குவேன், அதான் கரெக்டாக இருக்கும். இவனுக்கு கொடுக்கணும்னு நினைக்குவேன், அதுதான் கரெக்டாக இருக்கும். இவனுக்கு பதவியை கொடுக்கணும்னு நினைப்பேன், அது கரெக்டாக இருக்கும். இவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன், அதான் கரெக்டாக இருக்கும். நான் நினச்சதை செய்வேன், நினச்சதை செஞ்சாலும் எல்லாமே விவரத்தோடு இருக்கும். எனக்கு நிகரான ஒரு அறிவாளி யாரும் கிடையாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ நீங்கள் ஒருத்தர் அறிவாளின்னு நம்பிட்டீங்கன்னு வைங்களேன், அவர் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஒரு நீங்கள் வெளியே நின்று பார்த்து வித்தியாசமாக இருந்தாலும் அவர் விவரமான ஆள் தானே, கரெக்டாக செய்வார்னு சகிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள் வாப்பாவுக்கு வைத்த வழின்னு கொண்டு போட்டுறீங்க, அறுக்கிறார் வைத்த டாக்டர், என்ன செய்கிறீங்க? பேசாமல் இருக்கிறீங்க. வைத்த இருக்காது, வைத்த இருக்கு எவனா சொல்லியிருக்கிறோமா? முன்னொருத்தன் வைத்தறுத்தா விடுவீங்களா? விட மாட்டீங்க. விவரம் உள்ளமாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு டைப்பாக ஏதோ அறுக்கிறான், ஏதோ செய்வான். அவன் என்ன, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நம்பிக்கை? டாக்டர்னு சொன்னால் அறுத்து உள்ளதை கெட்டதெல்லாம் எடுத்துட்டு அது பழையபடி தச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார்னு நம்ம மனசில் நினச்சி வச்சுருக்கிறோம். அப்போ விவரமான ஒருத்தண்டை நமக்கு தெரியும் பொழுது அவன் ஒன்றை செஞ்சால் நம்ம என்ன செய்கிறோம்? நமக்கு பார்க்குறதுக்கு அறுக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கழுத்தை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், வயிற்று இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், கிட்னியை இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் காலையாக இருப்பானோ அறுத்து எலும்பெல்லாம் வெட்டி போட்டு இரும்பு ராடை கொண்டே வச்சு என்னென்னமோ பண்ணுவாங்க. ஏன்டா அப்படி பண்ணிருக்கேன்? நமக்கு தெரியாதவன் தெரிஞ்சிருக்கிறான், தெரிஞ்சவன் ஏதோ செய்கிறான், கரெக்டாக தான் செய்வான். இப்போ சின்ன ஒரு அறிவு உள்ள ஒரு மனுஷனை அறிவாளின்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவன் செய்கிற காரியம் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை ஏற்றுக்கொள்கிறோம், கட்டுப்படுறோம். ஏன்? நமக்கு தெரியலை, இவர் அறுக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் இது வேறு சாதாரண ஆளாக இருக்கிற மாதிரி இவர் அறுக்க மாட்டார். இவர் உயிர் போகாத வகையிலையும் பாதிப்பு இல்லாத வகையிலையும் அதுக்குரிய ரத்தங்கள்லாம் ஏற்றி வைத்து கொண்டு அதுக்கு என்னென்ன செட்டப் செய்யணுமோ அதெல்லாம் செய்து வைத்து கொண்டு அறுத்ததை அந்த கோளாறை மட்டும் நீக்கி கரெக்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கும் பொழுது யாராவது டாக்டருடைய செயலை எதிர்க்கிறோமா? அப்போ ஆனால் பார்த்தா என்னவா தெரியும்? அறுக்குறாங்கிறதும் தெரியும். வெளியேன்னு பார்த்தா என்ன செய்யும்? இந்த ஆப்ரேஷன் மருத்துவம் இந்த மாதிரி நாலேஜே இல்லாத காட்டுவாசியை ஒருத்தனை கூட்டு அவர் கண்ணாடிக்கு உண்டு அந்த அப்போல வச்சு காட்டினா என்ன செய்வான்? கதறிடுவான், ஏண்டா அறுக்குறீங்க. ஒரு காட்டுவாசி, அவனுக்கு ஆப்ரேஷன் தெரியாது,
அவனுக்கு என்ன இந்த டீட்டெயில் ஒன்றுமே வழங்கான்னு வைங்க. ஒரு ஆளுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறான் டாக்டர், கண்ணாடி கொண்டுல வச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. இவனை கூட்டிகிட்டு வர்றீங்க, என்ன செய்வான்? கதறிடுவான். டே ஏன்டா இருக்கிறீங்க, வைத்தா இருக்கிறீங்க, கொள்றான்டான்னு கத்திடுவானா இல்லையா? அப்போ ஏன் அவன் இவன் அறிவாளின்னு தெரியல அவனுக்கு. எதனால் தெரியல? இந்த டாக்டர் என்பவன் இவன் கொள்றதுக்கு இருக்கல, இவன் ஒரு விவரத்தோடு தான் இருக்கிறான் என்பது தெரியாத காரணத்தினால அவன் வந்து கொந்தளிச்சு போயிடுறான். நீங்கள் தெரிஞ்ச காரணத்தினால சரியாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கல இல்லையா? அப்போ இது வந்து உங்களுக்கு வறுமையை திறமை யார் கிறுக்கனா? உங்களுக்கு நோயை தந்து கிறுக்கனா? சில ட்ரீட்மெண்ட் அவன் அதிரடியாக சில செய்கிறான்னு சொன்னால் அதெல்லாம் ஒரு மருத்துவம். உங்களுக்கு சில கோளாறுகளை இறைவன் தருகிறான் என்று சொன்னால் அதுக்குள்ளே ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது. அந்த ட்ரீட்மெண்ட் என்னென்ன பின்னாடி சொல்லுவோம், தனித்தனியாக பிரிக்கும் பொழுது. அப்போ அவன் செய்கிறான்னு சொன்னால் நமக்கு வறுமையை தர்றான். இதுதான் நமக்கு நல்லதுன்னு நினச்சி தான் அவன் தர்றான். அவன் செய்வது கரெக்டுன்னு நினச்சி தான் செய்கிறான், தர்றான். நமக்கு புரியலை, நம்ம காட்டுவாசி மாதிரி இருக்கிறோம். நம்ம கரெக்டாக விளங்கியிருந்த இறைவனை பற்றி சரியான முறையில் விளங்கியிருந்தோமே, ஆனால் இது தப்பாக தெரியாதுன்னு விளங்கியிருக்கணுமா இல்லையா? நீங்கள் வந்து ஒரு டிவி வாங்குறீங்க, டிவி ரிப்பேராக போச்சு, அங்கே கொண்டு போகிறீங்க ரிப்பேர் பண்ணுற இடத்துக்கு. அவன் டிவி பாக்ஸை உடச்சி அதை சூடு வச்சு இதெல்லாம் பிடுங்குவான். ஐசி சரியில்லைம்மா, அது சரியில்லைம்மா, இது சரியில்லைம்மா, ஒன்றையா பிடுங்குவான். பார்க்கும்போது என்ன செய்யும்? இத்தனை லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோமே, துபாயிலேருந்து கொண்டு வந்தோமே, இப்படி போட்டு கலட்டுறாங்களே, பிரித்து அக்கு ஆணி வேற பிரிக்கிறானு தெரியும். அது யாருக்கு தெரியும்? விவரம் இல்லாமல் இருந்தால் தெரியும். நமக்கு தெரியறது இல்லைங்க. இப்படி நிறைய பார்த்துறதுனால குழப்பம் இல்லை. இது எங்கன்னு தெரியாத ஒருத்தன் கூட்டு வந்தேன்னு வைங்க, ஏன்டா நல்லா இருக்கிற பொருள் ஓப்பன் பண்ணுறான், இப்படி அறுக்கிறான், இப்படி சூடாக்குறான், ஒன்றுனா பிடுங்குறான், என்னடா அது நல்லா இருக்கிற கெடுக்கிறேன்னு நினைப்பானா இல்லையா? ஆனால் அது அறிவாளி செய்கிறான்ட்டு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது பார்வைக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சகிச்சு கொடுக்குறோம். ஒரு தையக்கடையில் ஒன்றே துணியை கொண்டே கொடுக்குறீங்க, அவன் கத்திரினால வெட்டுறான், இப்போ சமத்தான் இருக்கிறோம். ஏன்டா வெட்டதான் செய்வான் அவன். அதே நேரத்தில் ஏன்ட்ட கொண்டா தெரியும் நான் வெட்டுன்ற. அப்போ என்ன செய்வீங்க? ஏன் என் சட்டையை வெட்டுறேன், துணியை வெட்டுறேன்னு கேட்பீங்க. ஏன் நான் டெய்லர் படிக்காத ஒரு ஆள் என்கிட்ட ஒரு துணியை கொண்டாந்து கொடுக்குறீங்க, நான் கத்திரிக்கை எடுக்கிறேன், நான் வெட்டுறேன்னு என்ன செய்வீங்க? என்னைக்கு இருக்குன்றீங்க. ஏன்டா நல்ல துணியை கொடுத்தா ஏன்டா வெட்டுறங்கிறீங்க. ஒரு தையக்கடையில் கொண்டே கொடுங்க, நான் அதை தான் செய்கிறான், பேசாமல் இருக்கிறீங்க. அவன் வெட்டுறது வந்து ஒரு கணக்காக வெட்டுவான், வெட்டுற மாதிரி தெரியும். அவன் ஒரு விஷயத்தோடு வெட்டுறான். அவன் வந்து இதை பற்றி நல்லா அறிஞ்சிருக்கிறான். இதை வந்து சேதாரம் இல்லாமல் இதை விட நல்லதாக்குற கலை அவனுக்கு தெரியும், அதுக்காக வேண்டி அதை செய்கிறான் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதை சகிச்சுக்கிறீங்களா இல்லையா? அப்போ இறைவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும்னு கேட்டால், இப்படி அனைத்து சப்ஜெக்ட்லையும் அவன் நிபுணத்துவம் கொண்டவன், அவனுக்கு மிஞ்சின ஒரு நிபுணன் யாரும் கிடையாது. அப்படி நம்ம விளங்கிட்டோம்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? அந்த இறைவனுடைய கட்டளையில் வந்து கூற காண மாட்டோம். அப்போ பேசாமல் குழப்பமே வராது. சரி நோய் தர்றானா பெரிய இடத்துலேருந்து வந்து ஒன்றும் செய்ய முடியாது, ஏற்று கேட்க முடியுமா? தொலைச்சி போடுவான், ஏற்று கேட்க முடியாது. சரி கிறுக்குத்தனமாக எதாவது பண்ணுறான், ஆளும் கிடையாது, விவரமாக தர நமக்கு புரியாட்டா கூட இதில் விவரம் இருக்கும். புரியாவிட்டால் கூட நம்மளை இந்த மாதிரி அவன் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதில் ஏதோ ஒரு விவரம் இருக்குது. நமக்கு புரியலை, நம்ம ஒரு காட்டுவாசி நிலையில் இருக்கிறோம், நமக்கு புரியவில்லையே தவிர அவன் விவரமாக நம்மளெல்லாம் படைச்சிருக்கான்ல, விவரம் இல்லாமல் இருக்குமா? சும்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்மளை இவர் என்னென்னமோ அண்ட சராசரங்களுக்கெல்லாம் பிரயாணம் பண்ணுற அளவுக்கு எங்கேயும் கொண்டே நம்ம நிப்பாட்டிவிட்டான்ல. இன்னைக்கு உள்ள நவீன தொழில்நுட்பத்தை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் இவ்வளோ அறிவையும் தந்தவன் யார்? நல்லா தானே வந்திருக்கிறான். இவ்வளோ அறிவை தந்தவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு? ஒவ்வொரு இந்த உடற்கூறுகளை ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் மனிதனுக்குள்ளேயும் உயிரினங்களுக்குள்ளேயும் அவன் அமைத்திருக்கிற ஏற்பாடுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண ஒருத்தனுடைய ஏற்பாடாக தெரியலை. அவ்வளோ நுணுக்கமாக ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒருத்தன் எனக்கு வறுமையை தர்றான்னா கிறுக்குத்தனமாக தருவான், எனக்கு ஒரு நோயை தந்தான்னா கிறுக்குத்தனமாக தப்பாக செய்வான், அல்ல தெரியாமையாக செய்வான். ஒரு ஃபேக்ட்ரியில் தயாரிக்கிறோம்னு சொன்னால் முதலாளி கவனிக்காமல் இருந்தான்னு வைங்க, சூப்பர்வைசர் கவனிக்கலன்னு வைங்க, ஒன்று கிடக்கு ஒன்று தயாராக்கிடுவாங்க பொருள்களை. இவனுக்கு வந்து அப்படி ஏதாவது மிஸ்டேக்காக போய் ஏதாவது ரிப்பேர் ஆகி வருமா? அப்படிலாம் வராது. ஒருத்தர் கையில்லாமல் பிறக்கிறான்னா கையில்லாமல் பிறக்கிறான்ட்டு அவனுக்கு தெரிஞ்சு அவன் நாடி அவன் உத்தரவிட்டு அவன் விருப்பப்படி தான் பிறக்கிறான். அவனுக்கு தெரியாமல் இல்லாமல் இருந்தால் தான் என்ன செய்யலாம்? இந்த மாதிரி விளங்காமல் இப்படி பண்ணிவிட்டான்னு சொல்லலாம். அப்போ அல்லாஹ் வந்து எல்லாத்தையும் என்ன செய்கிறான்? அதை அறிந்து வைத்திருக்கிறான் என்பது நீங்கள் தாய் இருக்கிறான், அந்த பிள்ளையை அறிஞ்சு வச்சிருக்கும் பொழுது என்ன செய்கிறது? கேட்குறத கொடுக்குறாளா? கேட்குறத கொடுக்க மாட்டான், நல்லதை கொடுப்பான். ஒரு தாய் என்ன செய்கிறா? அறிந்து வைத்திருக்கிறான். அந்த குழந்தை என்ன செய்யுது? கத்தி வாங்கி கேட்க கொடுப்பாளா? ஒரு கத்தி வாங்கி கேட்குது, 10 ரூபாய்க்கு கத்தி வாங்கி கொடுக்க மாட்டான், 500 ரூபாய்க்கு என்ன செய்வா? அவள் ஒரு பூஸ்ட் வாங்கி கொடுப்பா, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுப்பான். ஏன்? அவளுக்கு தெரியும், இது நான் விவரம் தெரிஞ்சு வச்சுருக்கேன், அந்த குழந்தைக்கு எது சரியாக வரும், எதை கொடுக்கலாம். இறைச்சி கொடுக்க மாட்டா, மீன் கொடுக்க மாட்டா, மாம்பழம் கொடுக்க மாட்டா, குளிரான பொருள்களை கொடுக்க மாட்டா. ஏன் கொடுக்க மாட்டேங்கிறா? அந்த குழந்தை பார்வையில் பார்த்தா என்ன செய்யும்? நான் கேட்குறேன், இதெல்லாம் உமாவா?
இந்த குழந்தை மனசு எப்படி தோணும், இவெல்லாம் ஒரு அம்மாவா, அழுது அடம் பிடிக்கிறேன், எனக்கு மாம்பழம் தர மாட்டேங்கிறா, அவனுக்கு மட்டும் இறைச்சியை கொடுக்குறான்னு அந்த குழந்தை மனசு சொல்லணும். அது எப்போ விளங்க, இளைஞனா வளர்ந்து நம்ம ஒரு பிள்ளையை பெறும்போது தான், ஓ இதுக்குத்தான் நம்ம அம்மா பிள்ளை நடந்தாங்களா, நம்ம குடலுக்கு அந்த சக்தி இல்லை, நம்ம ஆசைப்படுறோம், குடல் அதை வந்து ஜீரணிக்கிற அளவுக்கு சக்தி இருக்கணும்ல. அன்னைக்கு இறைச்சியை கொடுத்துருந்தா அன்னைக்கு ஜனசபை போயிருப்பீல நீ. அப்போ அப்படி இல்லாமல் ஆக்கிறதுக்கு வேண்டி தான் நல்லா அந்த தாய் எப்படி நடக்கிறா. அப்போ விவரமானவர்கள் ஒன்றை செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த குழந்தை வேண்டாம் அப்படி நினைக்கலாமே தவிர, ஒரு அப்பங்காரன் பார்த்துட்டு ஏண்டி இறைச்சியான இருக்கிற கொடுன்னு சொல்லுவானா, சொல்ல மாட்டேன். ஏன், அவன் விவரமாக தான் இருப்பா, கரெக்டாக கொடுக்க வேண்டியதை கரெக்டாக கொடுப்பா அப்படின்னு நினச்சி விளங்கி வைத்திருக்கிறோம். அப்போ விவரமானவன் தான் இதை செய்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களேயானால் உங்களுக்கு ஒரு மனக்களும் வராது. உங்களுக்கு இந்த துன்பங்களை எந்த வகையான துன்பத்தோட எடுத்துக்கிறங்க, எந்த வகையான துன்பம் உங்களுக்கு இருந்தாலும் அது பெரிய இடத்து உத்தரவு ஒன்று, அதை எதிர்த்து யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ரெண்டு, அந்த உத்தரவு போட்டால் கிறுக்கன் இல்லை, விவரமானவன் ஏதோ ஒரு காரண காரியத்தை வச்சு தான் என்ன செய்வான், உத்தரவு போடுவான். அப்போ இதில் ஏதோ ஒரு நன்மையை நாடி இருக்கிறான்னு சொல்லி விவரமான இடத்திலிருந்து அந்த உத்தரவு வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதை தான் இல்லை பல இடங்களில் என்ன செய்யணும் சொல்லி காட்டினா, அசா அன் தக்ரஹு செய்யன், ஒன்றை நீங்கள் வெறுக்கக்கூடும், ஒஹ்வ ஹைருல்லக்கும், உண்மையில் அது உங்களுக்கு நல்லதா இருக்கும், உங்களுக்கு தெரியாதனால. அல்ல என்ன சொல்கிறான், அசா அன் தக்ரஹு செய்யன், ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்காதீங்க, உங்கள் அறிவு அவ்வளவுதான், உங்களுக்கு வந்து எதிர்காலம் தெரியாது, நிகழ்காலத்தில் உள்ள மேட்ரு மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க, அடுத்தடுத்து உள்ள விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரியாது, பின் விளைவுகள்லாம் உங்களுக்கு தெரியாது, அதுக்காக வேண்டிய அது நல்லது நீங்கள் நினைக்குவீங்க. அல்ல என்ன சொல்கிறான், அசா அன் தக்ரஹு செய்யன் ஒஹ்வ ஹைருல்லக்கும், நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உண்மையில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். அசா அன் துஹிப்பு செய்யன், ஒன்றை நீங்கள் விரும்புவீர்கள், ஒவ்வொ ஷர்ருல்லக்கும், அது உங்களுக்கு கெட்டதாக இருக்கும். நீங்கள் விரும்புகிறவைகள் சில நேரங்களில் கெட்டதாக இருக்கும், நீங்கள் வெறுக்கக்கூடியவைகள், ஒரு குழந்தை விரும்புகிற மாதிரி, குழந்தைகள் விரும்பக்கூடியது சில நேரத்தில் நல்லதாக இருக்கும், சில நேரத்தில் கெட்டதாக இருக்கும். நல்லதை விரும்பும் பொழுது அந்த தாய் வந்து அதை ஏற்றுக்கொள்கிறாள், கெட்டதை விரும்பும் பொழுது அந்த தாய் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறாள். அந்த மாதிரி நீ இருக்கிற இந்த தாய் மாதிரி நான் இருக்கிறேங்க, அல்ல வழங்குதா, தாய் மாதிரி இல்லை, அதை விட பல மடங்கு. வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படி முடிக்கணும் அந்த வசனத்தில், நீங்கள் நல்லது நினைக்கிற கெட்டதாக இருக்கும், கெட்டது நினைக்கிறது நல்லதாக இருக்கும், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியும், எனக்கு பணம் இல்லையேங்கிற மட்டும்தான் தெரியும், ஏன் இல்லைன்னு உனக்கு தெரியாது. எனக்கு நோய் வந்துருச்சேன்னு மட்டும்தான் உனக்கு தெரியும், ஏன் வந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அப்போ ஏன் உனக்கு அந்த நோயை கொடுத்தேன் என்பது எனக்கு தெரியுமே தவிர உனக்கு தெரியாது அப்படின்றதுக்காக வேண்டி 2வது அத்தியாயத்தில் 216வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணிடுறான்னு வைங்க, விவாகரத்து பண்ணின பிறகு அவங்கள வந்து வேற ஒரு கல்யாணம் விவாகரத்து பண்ணாமல் பிடிக்காமல் போச்சுன்னு சொன்னால், அவளை வேற கல்யாணம் பண்ணாமல் தடுக்கிறதுக்காக வேண்டி கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு டைவர்ஸும் பண்ண மாட்டான், வாழவும் மாட்டான், கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பான். இதை பற்றி அல்லாஹ் அறிவுரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது, நீங்கள் வந்து அவங்க வந்து விரும்பின ஆட்களை மணந்து கொள்வதற்கு குறுக்க நிற்காதீங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்கிறான்னா, அங்கேயும் சொல்கிறான் வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன். இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இது எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. நீ பாட்டு கட்டுப்படுத்தி வச்சேன்னு வை, அம்மிக்கல்ல போட்டு காலி பண்ணிட்டு போயிடுவா, விஷத்தை கலந்து உன்னை கொண்டுட்டு போயிடுவா. அதான் எனக்கு தெரியுங்கிறேன். நீ என்ன செய்கிற, நானா நீ நாட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற, ஜம்பு அடிக்கிறடா, நீ உனக்கு பிடிக்காத ஒருத்தைய பொண்டாட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற, என்னை விட்டுருங்கன்னா விட்டுரு, அவன் வேணாங்கிற அல்ல, ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிற, இதனுடைய நன்மை உனக்கு விளங்காது, தாலிக்கு அஸ்காலக்கும் அத்தகர, இதான் உனக்கு நல்லது, உனக்கு சிறந்தது. வல்லாஹு யஅலமு அன்தும் லா தஅலமூன், எனக்கு தெரியும் உனக்கு தெரியாது. சொல்கிறவன் நான் சொல்கிறேன், இதுதான் கரெக்டாகும், எதை சொன்னாலும் அதை சேர்த்துக்குருவான்ல. நம்ம வந்து இஷ்டத்துக்கு சில நல்லது நினைச்சு செய்வோம், அந்த மிஸ்டேக்கை சுட்டி காட்டும் போதெல்லாம் இப்படி செய்வான். இது 2வது அத்தியாயத்தில் 232வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறத சுட்டி சுட்டி காட்டுறான்ல. நமக்கெல்லாம் உயிர் இருக்கிறது, உயிர்ண்டா என்ன ஒருத்தன் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. என்னென்ன விஞ்ஞானிகள் அவன் வந்துட்டான், நோபல் பரிசு வாங்கிட்டான்லாம் சொல்கிறானே, எவனாச்சும் இதுக்கு தீர்வு சொன்னானா? உயிர்ண்டா என்ன, ஒன்றுமே சொல்ல முடியாது. இதே மாதிரி தான் இருக்கிறோம், திருண்டு போயிடுறான், வயசாகி போய் தளர்ந்து போனால் செத்து போயிடறான்னு கிடையாது. இப்போ 25 வயசு வாலி பண்ணாது புசுக்குன்னு போயிடறான், உட்காந்து மணிக்கு போயிடறான், ஏன் போனான்னு தெரியல. செத்தவதுக்கு பிறகு உயிரோடு இருக்குன்னு ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய மாட்டேங்குது. வழங்குதா, ரத்தம்லாம் இருக்கத்தான் செய்யுது, எல்லாம் இருக்குது, உயிரை காணாங்கிறோம். அப்போ என்னன்னு நம்ம உயிர்னு ஒன்று இருக்குது விலங்கலை. இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, எஸ் அளவுன்னு காணி ரூஹி, ரூஹுண்டா என்னன்னு கேட்குறாங்க. குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், அர் ரூஹு மின் அம்ரி ரப்பி, ரூஹுன்னு சொன்னால் என்னுடைய உத்தரவு தான் ரூஹ், வேறு ஒன்றும் கிடையாது, ஆர்டர்.
இருண்டா இருக்கும் போனால் போய் அவ்வளோதான். அது மெட்டீரியல் உன்னுடைய ஆய்வு கூடத்திலாம் சோதிக்க இயலாது. அல்ல பதில் என்ன செய்யறான், உன்னுடைய ஆய்வு கூடத்தில் ஒரு மனுஷனை கொண்டு சோதித்து பார்த்து உயிருண்டா என்னன்னு கண்டுபிடினா கேமராவிலையும் கண்டுபிடிக்க முடியாது. ரூஹுண்டா ஆர்டர் தான். குளிர் ரூஹுமின் அம்ரி ரப்பி, ரப்புடைய ஆர்டர் தான் உயிருங்கிறது. எனக்கு இயங்கணும்னு ஒரு ஆர்டர் போடுறான்னா அது உயிர். ஆர்டர் நீக்கிட்டா உயிர் இல்லை, அவ்வளோதான். ஆர்டர் அந்த உத்தரவு நீ இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு. என்னுடைய ஆர்டர் தான் உயிர்ன்னு சொல்லிவிட்டு இது உனக்கு புரியலையில் உமா ஊத்தித்து மின்னல் இல்மி இல்லா கலீலா, உனக்கு கொடுத்து கொஞ்சம்டா, உனக்கு கொடுத்த அறிவு என்ன இருக்கு, நீ எனக்கு நிகர அறிவல் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா? உனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்குறேன். ஒரு ஆர்டரில் எப்படி இதெல்லாம் இயங்குதுங்கிறது எனக்கு தெரியும், உனக்கு தெரியாது. ஒரு ஆர்டர் போட்டு தான் எல்லாமே என்ன செய்கிறேன், செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்வதை 17வது அத்தியாயத்தில் 85வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுக்கிறான். அதே மாதிரி நம்ம நோயாய்ப்பட்டுருக்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட அல்லாஹ்வுக்கு தெரியாதோ, அவன் கருணையெல்லாம் தெரிஞ்ச நம்மளை இப்படி விட்டுருப்பானா அப்படி நினைக்க இயலுமா? அப்படியும் முடியாது. ஏன்? அவன் என்ன செய்கிறான், ஏலம் மாஃபில் பர்ரி, தரையில் உள்ளதும் தெரியும், ஒல் பஹரி, கடலில் இருக்கிறது எனக்கு தெரியும், ஒமா தஸ்கூத்துமின் வரக்கத்தின், ஒரு மரத்தில் ஒரு இலை கீழே விழுது, அது கூட இல்லா ஏலமுகா, அவனுக்கு தெரியாமல் இருக்காது. ஒரு இலை கீழே விழும்போது தெரியாமல் இருக்காதுன்னா நீ கீழே விழுந்தா தெரியாமல் இருக்குமா அவனுக்கு? எல்லாம் என்ன சொல்கிறான், ஒரு இலை கீழே விழுந்துருச்சுன்னா அதுவும் எனக்கு தெரியும். அப்போ உனக்கு நோய் வந்திருக்குன்னு அவனுக்கு தெரியாமல் இருக்கு, தெரிஞ்சு தான் தர்றான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. விவரமுள்ள ஒருத்தனுடைய முடிவாக இருக்கிறதுனால அதில் ஒரு நன்மை இருக்கும். இப்படி மட்டும் நினைத்து பாருங்கள், உங்களுக்கு மன அழுத்தம் இருக்குமான்னு பாருங்கள். இதை கரெக்டாக உள்ளுக்குள்ள உருப்போட்டு கொண்டு வந்தீர்களே ஆனால் மன அழுத்தம் இருந்த இடம் தெரியாமல் ஓடி போய்விடும். எந்த துன்பம் இருந்தாலும் சரி. உலா ஹப்பத்தின் ஃபீ லுலுமாத்தில் அருளி, பூமியுடைய அதல பாதாளத்துக்கு உள்ள ஒரே ஒரு விதை, ஒரு நெல், ஒரு கோதுமை இருக்குன்னு வை, ஒரு கடுகு, அதுவும் தெரியும் எனக்கு. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு மரத்தில் ஒரு இலை விழுந்தாலும் இந்த வேப்ப மரத்திலிருந்து ஒரு இலை இத்தனை மைக்ரோ செகண்டில் விழுந்திருக்கிறது அப்படிங்கிறது என்ன செய்யும், அவனுக்கு விழுறதுக்கு முந்தையும் தெரியும், விழுந்த உடனேயும் தெரியும். ஒரு அதல பாதாளத்தில் புதைந்து கிடக்கிற ஒரு கடுகா இருந்தால் நமக்கு மேலே ஒரு ஊசியை போட்டால் தேடுவதற்கு என்ன செய்கிறோம், ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்க தேடுற அளவுக்கு நம்ம இருக்கிறோம். மேலே தரை மட்டத்தில் விழுந்த ஒரு பொருளை கூட நம்மால் பார்க்க முடியவில்லை. அவன் அந்த மாதிரி எனக்கு தெரியுங்கிறான். ஒலா ரத்தபின் உலா யாபிசின், ஈரமானதோ காஞ்சதோ எதுவாக இருந்தாலும் இல்லாபி கிதாபின் முபீன், தெளிவான பதிவேட்டில் ரெக்கார்டு பண்ணி வச்சுருக்கிறேன், ஃபைல் வேறு தனியாக வச்சுருக்கிறேன், எனக்கு தெரியவும் செய்யும். ஃபைல் பார்த்தா என்ன செய்யும், ஃபைலில் வேறு எழுதி வச்சுருக்கிறான். அல்ல இந்த இடத்துல இந்த கடுகு கிடத்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரெக்கார்டு வேறு வச்சுருக்கேங்கிறான்ல. இது எங்கே இருக்குது, 6:59. அப்போ என்ன விளங்குனே, நமக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அவனுக்கு தெரியும், அவன் எல்லாம் அறிந்தவன் தான். அவனுக்கு சொல்லி கொடுத்து செய்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக செய்கிறான் அப்படின்னு விளங்கி கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் வெளிப்படை குர்ஆனில் நிறைய இடத்துல வரும், நீங்கள் வெளிப்படையாக பேசுகிற எனக்கு தெரியும், உள்ளத்தில் மறைச்சி வச்சாலும் தெரியும். இந்த மாதிரி கருத்துப்பட பல விஷயங்களே அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ நீங்கள் 3வது விளங்கி கொள்ள வேண்டிய விஷயம் இது என்னது, இந்த உலகத்தில் நமக்கு எந்த துன்பங்களோ இன்பங்களோ வந்தாலும் பெரிய இடத்து உத்தரவு, அவன் யார்கிட்டையும் ஆலோசனை நடக்கக்கூடியவன், எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. ஆனால் விவரமானவன், ரொம்ப 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 விவரமானவன் அப்படி ஒரு இடத்திலிருந்து வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவன் நீதியாளன். 4வது என்னது, இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒருத்தன் நீதிமானாகவும் இருக்கிறான். அவன் நினச்சே தான் செய்வான், நினச்சி செய்கிறங்கிறதுக்காக வேண்டிய ஓஞ்சத்தை பிடிச்சி அவனுக்கு கொடுத்துருவானா, பாரபட்சமாக நடத்துவானா, நடத்த மாட்டான். எல்லாருக்கும் ஈக்குவலாக என்ன செய்வான், சமமான நீதி வழங்குவான். ஒஹும்லாய் அண்ணல்லாக லைசபி லல்லாமின் இல்லாபீத், அல்லாஹ் அடியானுக்கு அநீதி செய்கிறவனே கிடையாது. உனக்கு நோய், இவனுக்கு ஆரோக்கியம், நீ நினைக்கிற அநியாயம் அநியாயம் கிடையாது. அதெல்லாம் அந்த நோயை பற்றி தனித்தனியாக விளக்கும் போது உங்களுக்கு புரிய வைப்போம். பொதுவாக நீ என்ன விளங்கணும், இப்போதைக்கு அது ஒரு அநியாயம் கிடையாது, இது வேறு ஏதோ ஒரு வகையில் நமக்கு நீதி வழங்கப்படுது, அதுலேயும் நீதி இருக்கிறது. அப்போ அல்லாஹ் ஒரு காலத்தில் என்ன செய்ய மாட்டான், இப்படியெல்லாம் செய்கிறானே இது ஒரு அக்கிரமமாக செய்கிறானோ அப்படி தெரியுமில்ல. அவன் மட்டும் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, அவன் எம்எல்ஏவாக இருக்கான், நான் சாதாரண இருக்கான், மந்திரியாக இருக்கான், நான் உண்மையில்லாமல் இருக்கிறேன், அவன் கோடீஸ்வரனாக இருக்கான், நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பார்த்தா அநீதி மாதிரி தெரியுது. அநீதி கிடையாது. அவனுக்கு கோடியை கொடுத்ததுனும் அநீதி கிடையாது, உன்னை ஓட்டாண்டியை ஆக்குனதும் அநீதி கிடையாது. நான் அநியாயம் செய்ய மாட்டேன், நான் நியாயமாக தான் எல்லாத்தையும் செய்வேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் 3:182 சொல்கிறான். அதே மாதிரி இன்னல்லாஹலா எல்லரிவு மிஸ்கால தர்றா, அணு அளவுக்கு கூட அல்லாஹ் அநீதி இழைக்க மாட்டான். எந்த ஒரு மனுஷனுக்கு அணு இருக்குல்ல அந்த அளவு கூட அநீதி இழைக்க மாட்டான். இது 4:40 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹலா எல்லரிமுன் நாச ஷையா, எந்த ஒரு பொருளுக்கு எந்த ஒரு பொருளையும் மனிதனுக்கு அநீதி இழைக்க மாட்டான். இது முஸ்லீமுக்கு தான் கிடையாது. ஒலா எல்லரிமு ரப்புக்கு அஹதா, ஒரு மனுஷனுக்கும், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும் எவனா வேண்டாலும் இருக்கட்டும், யாருக்கும் அல்ல அநீதி இழைக்க மாட்டான்.
அப்போ அல்லாஹ்வுடைய என்ன நம்ம விளங்கணும்னு கேட்டால், இந்த 4 தன்மைகள் உள்ள ஒரு இடத்திலிருந்து நாம் இயக்கப்படுகிறோம். நம்முடைய எல்லா விதமான செயல்பாடுகளும் நல்லது கெட்டது எல்லாமே நீதியாக நடக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் விவரமான ஒருத்தன், யார்கிட்டையும் யாருடைய கருத்தையும் கேட்டு நடக்காமல் சொந்தமாக முடிவெடுக்கக்கூடிய ஒருத்தன், அதே நேரத்தில் நினைச்சதை செய்யக்கூடிய ஒருத்தன். அப்படியான ஒரு இடத்திலிருந்து இந்த நிலைமைகள்லாம் வருகிறது என்பதை நம்ம புரிந்து கொண்டோமேயானால் நமக்கு என்னவாயிரும், பெருமளவிலான குழப்பங்கள் நீங்கிவிடும். ஆனால் அன்றைக்கி நம்மளுக்கு சொன்னோம், முதல் நாளில் நம்ம சொன்னோம், இந்த மனோதத்துவ நிபுணர்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களாம் இதை சொல்லுவாங்களா? அதெல்லாம் குப்பேண்டதுக்கு தான் சொன்னோம். இதுதான் நம்மளை உண்மையில் ஆறுதல் படுத்துமே தவிர, மனோதத்துவ நிபுணருங்கிறவன்ட்ட போனீங்கன்னு சொன்னால் அப்போ என்ன செய்வான், அதுக்கு வேறு மாதிரி எதிர்த்து கடவுளை நம்பாத, அப்போ தான் சரியாக வருமா, இல்லாட்டி சாமியார்கிட்ட போ, அப்போ தான் சரியாக வருமானே தவிர, இது இறை நம்பிக்கையை, அது இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய வகையில் இறை நம்பிக்கையை கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இந்த தீர்வு கிடைக்கும். எந்த தீர்வு? என்ன துன்பம் வந்தாலும் உள்ளது உள்ளபடி புரிஞ்சுக்க. இப்போ என்ன செய்ய போகிற, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்றது என்ன யதார்த்தமோ அதை நீ புரிந்து கொண்டாயானால் உனக்கு ஒரு அழுத்தமோ குழப்பமோ வராது. பேசாமல் ரிலாக்ஸாக தூங்க வேண்டியதுதான். அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், சரி அவன் எடுக்கிறதா முடிவு, வேறு நமக்கு ஒன்றும் முடியாது, பேசாமல் போட்டு தூங்குப்பா, ஒரு பெட்டிஷனை மட்டும் போடு, யாரெல்லாம் தாங்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யன்னு போட்டுட்டு போயிட்டு இருக்கணுமே தவிர, அதுக்கப்புறம் என்ன செய்யக்கூடாது, போகலையே 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 அதெல்லாம் போயிட்டு இருக்கக்கூடாது. பெட்டிஷனை டெய்லி கூட போடு, அவன்கிட்ட கெஞ்சி எனக்கு தாங்க முடியலன்னு சொல்லு. அதை கோரிக்கை வைப்பதற்கு கெஞ்சுவதற்கு எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது, அது ஏற்று கேட்குறத வராது. நீ கோரிக்கை மட்டும் வைத்து கொண்டு இருக்கணுமே தவிர, அதுக்கு பிறகு அது நீங்கவில்லை என்று சொன்னால் அது பெரிய இடத்து வேலை, அதை ஒன்றும் நம்ம யார்ட்டையும் விமர்சிக்க முடியாது. இவெல்லாம் ஒரு அல்லாவா, எத்தனை வருஷமாக கேட்குறேன், தர வேண்டியதானே அப்படின்னு கொடுத்தா வச்சுருக்கிறீங்க, தர்றதுக்கு என்ன கொடுத்து வச்சு கேட்குற மாதிரி அவன் நினைச்சாலும் தருவான். இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொண்டோமையானால் இது குழப்பம் வராது என்பதை, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கு இருக்கிறது. பொதுவான மருத்துவம் பொதுவான காரணத்தில் உள்ளது என்னென்னு கேட்டால், யதார்த்தமான ஒரு நிலைமையில் நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எந்த இன்பம் வந்தாலும் அது நம்மால் ஒன்றும் ஆகக்கூடியது அல்ல, நமக்கு மேலே உள்ள ஒரு சக்தியால் ஆகக்கூடியதுன்னு பதிய வைத்துக் கொள்ளுங்கள். திருப்பி திருப்பி அதை என்ன செய்யுங்க, உருப்போட்டு கொண்டு இருந்தீர்களே, ஆனால் இந்த குழப்பம் அழுத்தம் எல்லாம் போய் ரொம்ப ரிலாக்ஸ் மைண்ட் ஆகிடுவீங்க. ஒரு எவ்வளோ வர எவ்வளோ பெரிய மூளை அழுத்தக்கூடிய ஒரு பஞ்சாயத்து நடந்தாலும் சரி, சரி நம்மளா செய்கிறோம், இப்போலாம் செய்கிறான், பொம்பளையா செய்கிறா, இவனை வீட்டில் பொண்டாட்டி டார்ச்சர் தாங்க முடியலன்னு வைங்க, என்ன செய்யணும், அவளா பண்ணுறா, இவன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு எதை என்ன செய்கிறான், அவன் ஹிக்மத்தாக எதை பண்ணுறான், ஏதோ நன்மை இருக்கு, இதை சொல்லி வேலை இல்லை, சரி யாரெல்லாம் நீ நன்மைக்கு தான் செய்கிற, இதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுன்னு சொல்லி மெடிசனை போடுங்க, போடலையா சரி அவனை ஏற்று என்ன செய்கிறது, அதானே போய்க்கிற வேண்டியதுதான். அந்த மாதிரி செய்யணும். ஆம்பளை புருஷன்ட்ட ராசி தாங்க முடியலையா, அதுக்கும் இதே தான் மருந்து. அப்போ எல்லாத்துக்குமே ஒரே மருந்தாக இந்த மருந்து அமைந்திருக்கிறது ஒன்று. அடுத்ததாக இந்த மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம் இல்லையா, அப்போ அறிவுபூர்வமாக சில பதில்கள் தேவைப்படுது. இதெல்லாம் இப்போ சொன்னதெல்லாம் அறிவுபூர்வமாக கிடையாது, அவன் எஜமான் நீ அடிமை கேட்டுட்டு போ, அவ்வளோதான். அது ஒரு வகை. இருந்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஒரு இத்துமினான் வரணும்ல, மன நிம்மதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை நம்பி இருந்தாலும் எப்படி உயிராக்குவார்லாம் கொஞ்சம் புரிய எனக்கு விளக்க வேண்டு கேட்டாரா இல்லையா, அது நம்மகிட்ட இருக்கத்தானே செய்யுது, எல்லாத்தையும் இருக்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி என்ன செய்கிறது, அப்படின்னா நோயை தர்றான்னா விவரமான ஆள் வேற சொல்கிறீங்க, நீதியாக நடப்பாண்டு வேற சொல்கிறீங்க. அப்போ எனக்கு நோய் அவனுக்கு நோய் இல்லைன்னா அது எப்படி விவரமாக எனக்கு தெரியலையே, விவரம் தான் அல்ல கரெக்டாக தான் செய்கிறான், எனக்கு புரியலையே, அப்படி வருது. எப்படி சந்தேகம் வரேன், அவன் கரெக்டாக தான் செய்கிறான், இருந்தாலும் எனக்கு அது புரிய மாட்டேங்குதே. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் கல்யாணம் பண்ணணும், அவனுக்கு 4 பிள்ளை, எனக்கு பிள்ளையே இல்லை, இது எப்படி எனக்கு நியாயமாக தெரியலையே. விவரமானவங்கிறீங்க, எல்லாம் 7ங்கிறீங்க, ஆகுன்ட்டு அங்கே ஒரு ஆகும் போட்ட மாதிரி இங்கே ஒரு ஆகு போட வேண்டியதானே. அவனுக்கு ஒரு ஆகுன்னு சொன்னால் ஆகிருச்சா இல்லையா, எனக்கு ஒரு ஆகுன்னு பெரிய கஷ்டமாக அவனுக்கு. அப்போ ஏன் இப்படி நினைப்போறமா இல்லையா. ஆனால் இது எதிர்த்து வரக்கூடாது, எப்படி வரணும், அது ஏன் அப்போ என்னதான், இது என்ன சூட்சமை, என்ன இதில் உள்ள தத்துவம் என்ன, அது ஏன் பார்த்தா ஒரு அநியாயமாக, அநியாயம் கிடையாதானா, பார்த்தா அநியாயம் மாதிரி ஏன் தெரியுது. அவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை துணை, இவனுக்கு மட்டும் நல்ல வாழ்க்கை துணை இல்லை, அவனுக்கு ஏன் நல்ல பொண்டாட்டி, இவனுக்கு ஏன் நல்ல பொண்டாட்டியா இல்லை, இவளுக்கு ஏன் நல்ல புருஷன், அவளுக்கு ஏன் நல்ல புருஷனா இல்லை, இவன் பிள்ளையா தருதலையாக இருக்குது, அவன் பிள்ளையா நல்ல சாலிகான பிள்ளையா இருக்குது, இவன் ஏன் கோடீஸ்வரனாக இருக்கான், இவன் பிச்சைக்காரனாக இருக்கிறான், இவன் ஏன் கண்ணு தெரியாமல் இருக்கான், அவன் ஏன் பார்வை உள்ளவனாக இருக்கிறான். இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது இந்த 4 அம்சத்துக்குள்ளே வராத மாதிரி ஒரு குழப்பம் ஏற்படும். 4 அம்சம் இல்லை, ஆமாம் சரி நான் அல்லாவை எதுக்க முடியாது, அது ஓகே. முதல் 2 ஓகே. இந்த முதல் 2
அவன் சர்வசக்தன்கிறீங்க, அது ஓகே. அவனை எதுக்க இயலாதுங்கிற அதுவும் ஓகே தான். இந்த விவரமானவன் நீதியானவன்கிறீங்க அதுதான் குழப்புதே. அது மாதிரி தெரியல, அந்த ரெண்டு எதுக்க முடியாது. அந்த முதல் ரெண்டு டாபிக் வந்து டவுட்டே நமக்கு வராது. அவன் தான் செய்கிறான், நினைச்சே செய்வான், வாயை திறக்க முடியாதுன்னு இருந்துட வேண்டியதுதான். இருந்தாலும் இந்த விவரமானவனாக இருக்கும்போது அது எங்களுக்கு கொஞ்சம் புரிய வச்சா என்ன, விவரமாக நீதியானவனாக இருக்கும்போது எங்களுக்கு அது நீதின்னு புரிகிற மாதிரி சொன்னால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்த மாதிரி வந்தால் தப்பு கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு வந்துச்சுல ஒரு சந்தேகம், எப்படி உயிராக்குவாயின்னு, அது மாதிரி உங்களுக்கு என்ன வரலாம் அப்படின்னா, நமக்கு வறுமை வந்திருக்கு, ஏன் வந்துச்சு, நமக்கு வந்து நோய் வந்துச்சு, ஏன் வந்துச்சு, அல்லாஹ் வந்து தப்பு செய்ய மாட்டான், கரெக்டாக தான் செய்வான். அப்போ ஏன் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நிலைமையை எல்லாம் எடுக்கிறான் அப்படின்னு கேட்டால், அதுக்கும் மார்க் என்ன செய்கிறது, தெளிவான விடைகளை சொல்கிறது. சிலருக்கு ஒரு நல்ல நிலையும் சிலர் கெட்ட நிலையும் ஏற்படுத்துவது, சிலருக்கு வந்து செழிப்பையும் சிலருக்கு வறுமையும் ஏற்படுத்துவது, சிலருக்கு துன்பத்தையும் சிலருக்கு இன்பத்தையும் ஏற்படுத்துவது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இறைவனுடைய ஞானத்தில் உள்ள குறைபாடு கிடையாது, இறைவனுடைய நீதி இது பாதிக்காது, அதில் ஒரு பெரிய தத்துவமே அடங்கி இருக்கிறது என்று என்ன செய்கிறான்ல சொல்லி காட்டுகிறான். இது சம்பந்தமாக வந்து உள்ள விவரங்களை இன்ஷால்லா நாளைக்கு பார்ப்போம். எப்படி அல்லாஹ் நீதியாக இருக்கிறான், அந்த குறைகள்லாம் இது நீதியாக இல்லாட்டாலும் உங்களுக்கு குழப்பம் வரக்கூடாது. அநீதியாகவே அவன் செஞ்சால் கூட என்ன பண்ண முடியும், முதல் ரெண்டு டாப்பிக்கில் அடிபட்டு போச்சு எல்லாமே. அநீதியை அக்கிரமமாகவே அல்லாஹ் செஞ்சால் கூட அதை கேட்க நம்ம யாருங்கிறேன், முடிஞ்சு வச்சுக்காத. இருந்தாலும் இப்ராஹிம் நபி மாதிரி திருப்திக்கு தான் இப்போ சொல்கிறதான், திருப்திக்காக வேண்டி சரி அப்போ ஏன் இப்படிலாம் நடக்குன்னு திருப்தி அடைஞ்சால் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ். ஒரு 90 அளவுக்கு ரிலாக்ஸ் ஆனது என்னவாயிரும், ஒரு 95 அளவுக்கு ரிலாக்ஸ் ஆகிரும். காரணத்தை கொஞ்சம் விளங்கிட்டோம்னா, அந்த காரணத்தை மார்க்கம் சொல்லாமல் இருக்குதானே சொல்லி இருக்கிறது. அதை இன்ஷால்லா என்ன நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.